கர்த்தர் நல்லவர், பெரியவர், என்றும் மாறாதவர். அவர் வார்த்தை மாறாத வார்த்தை. அந்த வார்த்தை இன்றைக்கும் ஜீவன் உள்ள வார்த்தை. அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால நம்மளும் ஜீவன் பெற்று இருக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி நம்மளை வழிநடத்துவதற்கு ஒரு சிறந்த நாளாக ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை நம்மை வழிநடத்தி செல்லும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி இருக்கு: கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். கர்த்தர் சொன்னபடி எல்லாம் சாமுவேல் செய்தான். இந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். சாமுவேல் பெத்லெகேமுக்கு போறார். எதற்காகன்னா, ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு. ஈசாயின் குடும்பத்திலிருந்து யாரோ ஒருத்தரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு. பட் இதற்கு முன்பதாக இருக்கிற ஸ்டோரி என்னன்னா, ஜனங்கள் தங்களை ஆழ்வதற்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டதுனால சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் சவுல் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் தன்னுடைய இஷ்டத்தின்படி எல்லாமே செஞ்சுட்டு இருந்ததுனால கர்த்தர் சவுல் மேல பிரியமா இல்ல. சவுல் மேல இருந்த அபிஷேகத்தை ஆண்டவர் எடுத்து விட்டார். ஆனால் அதற்கப்புறமும் சாமுவேல் ரொம்ப கவலைப்பட்டு வருத்தப்பட்டார். எதற்காகனா, சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணதுக்காக. அதை நினைச்சே அவர் சோர்வாக புலம்பிக் கொண்டே இருந்தார். ஆனால் அந்த இடத்துல சாமுவேலுக்கு ஆண்டவர் பேசுகிறார், எழுந்து பெத்லெகேமுக்கு போ, அங்கே இன்னொருத்தன் அபிஷேகம் பண்ணணும், ஏற்கனவே நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளும் நிறைய நேரத்தில் நினைச்சதெல்லாம் நடக்கலை அப்படின்னா நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதுதான் சொல்கிறார். நினைத்தது நடக்கவில்லை என்றால் என்ன? சிறப்பானது காத்து கொண்டிருக்கிறது. சவுல் ராஜாவானது சந்தோஷம்தான். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி அவன் செய்யாததுனால சாமுவேல் வருந்தி கொண்டே இருந்தார். ஆனால் ஆண்டவரிடத்துல ஒரு பெஸ்ட் பிளான் இருந்துச்சு. அது என்னன்னா, தாவீதை அபிஷேகம் பண்ணணுன்றது. உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் நினைத்த மாதிரி காரியங்கள் நடக்கலைன்னா கவலைப்பட வேண்டாம். நீங்க நினைச்சது ஒன்று, நடந்தது இன்னொன்று அப்படின்னா நீங்க வருத்தப்பட வேண்டாம். அதை நினைச்சு சோர்ந்து போக வேண்டாம். அதை நினைச்சு அழுக வேண்டாம். தேவன் அதை காட்டிலும் சிறந்த காரியத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஸோ அந்த காரியத்திற்கு நேராக நீங்களும் நானும் எழும்பி நடந்து போக வேண்டும். அதுதான் சாமுவேல் இங்கே செய்கிறார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். All you have to do is take the first step of obedience and God will take care of the rest. It is time to get up and get going. நீங்களும் நானும் எழுந்து போக வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம். நடந்ததை நினைச்சு சோர்ந்து போகக்கூடாது. நடக்க போகிறதை எண்ணி மகிழ்ச்சியோடு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவருடைய நோக்கத்தை செய்வதற்கு நம்ம கீழ்ப்படிதலோடு முதல் படி எடுத்து வைக்கும் பொழுது மீதி இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் பார்த்து கொள்வார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, நீங்கள் எழுந்து நடந்து போக வேண்டும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய சித்தம், நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கும் உங்களுடைய சோர்விலிருந்து, உங்களுடைய பலவீனத்திலிருந்து, உங்களுடைய விரக்தியிலிருந்து எழுந்து முன்னோக்கி நடந்து செல்லுங்கள். ஏனென்றால் தேவன் சிறந்ததை வைத்திருக்கிறார். சிறந்த காரியத்தை பார்க்க போகிறீர்கள். இன்றைக்கும் சிறப்பான காரியங்களை, சிறந்த காரியங்களை தேவன் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதை நீங்கள் பார்த்து மகிழ்ச்சியாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம்.